வணக்கம். வெல்கம் டு அம்மா ஐஏஎஸ் அகாடமி. வருகின்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 மற்றும் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் மற்றும் பேங்கிங் எக்ஸாம்ஸை மையப்படுத்தி முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி குறிப்பாக பேங்கிங் எக்ஸாம் அந்த டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி முக்கியமான நியமனங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் மிக முக்கியமாக கேட்கப்படுகிற டாபிக் அப்பாயின்மெண்ட்ஸ். இந்த நியமனங்கள்லாம் எந்தெந்த பதவிகளுக்கு யார் யார் நியமிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும், 2 கொஷின் வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த கொஷின்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கட்டாயமாக சில கொஷின்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கொஷின், டெல்லியோட நியூ சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? நம்ம டெல்லிங்கிறது யூனியன் டெரிட்டரி, இந்திய தேசத்தின் தலைநகரம் நியூ டெல்லி. அதோட முதலமைச்சராக, அது ஒரு யூனியன் பிரதேசம், அதனுடைய முதலமைச்சராக சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தா 2025 பிப்ரவரி மாதம் டெல்லி யூனியன் பிரதேசத்தின் சட்டசபைக்கு தேர்தல் நடைபெற்றது. அதற்கு முன்பு டெல்லி அந்த தேர்தலுக்கு முன்பு வரை டெல்லியை ஆட்சி செய்தது ஆம் ஆத்மி பார்ட்டி ரூல் பண்ணாங்க. அந்த பார்ட்டியின் சார்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. அவரை தொடர்ந்து அந்த கட்சியை சார்ந்த அதிஷி மர்லேனா சிங் அப்படிங்கிற ஒரு பெண் முதலமைச்சராக பதவி வகித்தாங்க. இந்த 2025 பிப்ரவரியில் நடைபெற்ற இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா பார்ட்டி டெல்லி சட்டசபையில் அதிகமான தொகுதிகளை வென்று அதன் சார்பாக ரேகா குப்தா என்பவர் டெல்லி யூனியன் பிரதேசத்தின் புதிய முதலமைச்சராக 2025 பிப்ரவரி மாதம் பதவியேற்றாங்க. ஸோ டெல்லியின் புதிய முதலமைச்சர் ஆப்ஷன் சி ரேகா குப்தா அவர்கள். இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. ஸோ யார் இந்திய தேர்தல் ஆணையத்தின் நியூ எலெக்ஷன் கமிஷனராக யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 ஆணையர்களை கொண்டு இயங்கும் 3 நபர்கள் ஆணையமாக 3 மெம்பர் பாடியாக செயல்படுகிறது. இதில் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க. அதில் அவருக்கு கீழே இணையாதான், கிட்டத்தட்ட இணையாதான் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லி 2 பேர் இருப்பாங்க. மொத்தம் 3 பேர். இதில் தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் அவரும் சமீபத்தில் தான் பதவியேற்றாங்க. 26வது இந்திய தேர்தல் ஆணையத்தின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக அதுக்கு முன்னாடி ராஜீவ்குமார் அவர்கள் இருந்தாங்க. அவங்கள தொடர்ந்து 26வது தலைமை தேர்தல் ஆணையராக பிப்ரவரி மாதம் தான் பதவியேற்றாங்க ஞானேஷ்குமார். ஆனால் நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யாருன்னு சொல்லி கேட்கல. அவங்க கொஷின் என்ன தெளிவாக கேட்டிருக்காங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா, தேர்தல் ஆணையராக. ஸோ ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அதுக்கப்புறம் 2 எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க. ஸோ அந்த 2 பேர்த்தில் யார் சமீபத்தில் நியமிக்கப்பட்டாங்க அதுதான் கேள்வி. ஸோ சமீபத்தில் நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னு கேட்கும்போது டாக்டர் விவேக் ஜோஷி அவர்கள் தான் சமீபத்தில் நியமிக்கப்பட்டார். ஸோ இன்னொரு கமிஷனர் யார், எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னு கேட்டால் சுக்பீர் சிங் சந்து இருக்காங்க. ஸோ இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், 2 தேர்தல் ஆணையர்கள் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் சுக்பீர் சிங் சந்து மற்றும் சமீபத்தில் நியமிக்கப்பட்ட விவேக் ஜோஷி என்ற ஒரு 3 நபர்கள் கொண்ட அமைப்பாக இது செயல்படுகிறது. அடுத்த கேள்வி, சேர்மன் ஆஃப் த அத்லெட்ஸ் கமிஷன் பை தி இந்தியன் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன், IWLF, இந்தியன் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன், இந்த அமைப்போட சேர்மனாக சமீபத்தில் நியமிக்கப்பட்ட இது ஒரு தடகள ஆணையம். இந்த பேரில் இயங்கும் தடகள ஆணையம் அத்லெட் கமிஷன், இதோட சேர்மனாக யார் நியமிக்கப்பட்டாங்க? இந்தியன் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷனோட சமீபத்தில் இதனுடைய ஆணையராக கமிஷனராக சேர்மனாக நியமிக்கப்பட்டவர் மீராபாய் சானு அவர்கள் தான் சமீபத்தில் நியமிக்கப்பட்டாங்க. மிக முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு, MD அண்ட் CO ஆஃப் SBI கார்டு அந்த ஒரு அமைப்போட தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் MDயாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டால் ஆப்ஷன் பி சாலிலா பாண்டே அவர்கள் தான் நியமிக்கப்பட்டாங்க. அடுத்தது, சேர்மன் ஆஃப் இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன் March 2025. ஸோ இந்திய
வங்கிகள் சங்கத்தின் தலைவராக, இந்த பேங்க் எக்ஸாமுக்குலாம் இது மிக முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும். 2025 மார்ச் மாதம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திய வங்கிகள் சங்கம், இந்தியன் பேங்க் அசோசியேஷன், அதோட சேர்மனாக தலைவராக யாரை நியமிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் டி, செல்லா ஸ்ரீனிவாசுலு ஷெட்டி அவரை தான் 2025 மார்ச்சில் இந்தியன் பேங்க் அசோசியேஷனோட சேர்மனாக நியமிக்கப்படுகிறார். அடுத்த கேள்வி. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, IFCI அப்படின்னு சொல்லுவாங்க. மிக முக்கியமான ஒரு அமைப்பு, இந்திய தொழில்துறை நிதி கழகம். IFCI, இந்திய தொழில்துறை நிதி கழகம், இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த ஒரு அமைப்போட MD, மேனேஜிங் டைரக்டர் அண்டு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், COவாக இந்திய அரசாங்கத்தால், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் நியமிக்கப்பட்ட நபர் யாருன்னு கேட்டால் ஆப்ஷன் பி, ராகுல் பாவே அவர்கள் தான் நியமிக்கப்பட்டாங்க. அடுத்த கேள்வி. பிப்ரவரி 2025ஆம் ஆண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட செகண்ட் பிரின்சிபல் செக்ரட்டரி, இரண்டாவது முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? மிக முக்கியமான ஒரு கேள்வி. சமீபத்தில் நியூஸ் பேப்பரில் நம்ம பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் ஒரு அப்பாயின்மெண்ட், அவருக்கான ஒரு செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ அதுவும் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன கேட்குறேன்னா, 2025 பிப்ரவரியில் செகண்ட் பிரின்சிபல் செக்ரட்டரி, இரண்டாவது முதன்மை செயலாளராக பிரதமர் மோடி அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட யாருன்னு கேட்டால் ஆப்ஷன் பி, சக்திகாந்த தாஸ் அவர் தான் வந்து சமீபத்தில் நியமிக்கப்பட்டார். அடுத்த கேள்வி. ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய உணவுக் கழகத்தின் புதிய தலைவராக, நியூ சேர்மனாக யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க? ஆப்ஷன் டி, ஆசுதோஷ் அக்னிஹோத்ரி அவரை தான் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, FCIன்னு சொல்கிற அந்த அமைப்போட புதிய தலைவராக நியமனம் செஞ்சுருக்காங்க. அடுத்த கேள்வி. இந்தியன் நேஷ்னல் ட்ரஸ்ட் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், இன்டேக் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு மார்ச் 2025ஆம் தேதி சேர்மனை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்கும்போது ஆப்ஷன் பி, அசோக் சிங் தாகூர். அடுத்த கேள்வி. நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர். மிக மிக முக்கியமான கேள்வி. இதில் நியமிக்கப்படும் தலைவர் எல்லாமே உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதிகளாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட நியூ சேர்மனாக யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா வி ராமசுப்ரமணியன் அவர்களை தான், ஆப்ஷன் ஏ அவரை தான் நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் இயரில் என்ன மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இந்த அப்பாயின்மெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி நம்ம மிக முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் சொல்லியிருக்கோம். அடுத்தடுத்த அப்பாயின்மெண்ட்ஸை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு வரப்போகிற தேர்வுகளுக்கு மிகவும் மிக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.